எல்லா தண்ணியும் எடுத்துட்டு தூக்கிட்டு போய் பாத்ரூம்ல வச்சு கழுவக்கூடாது. இருக்கிற இடத்துல தான் கிளாஸ் பொருள் இருக்கணும். ஆல்கே கிளீன் பண்றதுக்கு நிறைய அக்வேரியம் ஸ்க்ரப்பர் இருக்கு. ஆனால் நான் அக்வேரியம் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்றது கிடையாது. மீன் வந்து நம்ம வெளியே எடுத்து சுத்தம் பண்ணக்கூடாது. நான் இப்போ வேலை முடிக்கிறப்ப தண்ணி கலங்களாக தான் இருக்க போகுது. ஆனால் இவ்வளோ தண்ணி மாற்றியும் வந்து இவர் பயடாமல் இருக்கார். மற்ற ஃப்ளோரான் இதுக்கு முன்னாடி இருந்ததுன்னா மூலையில் அப்படியே போய் நின்றுக்கும். இவர் கொஞ்சம் பயம் கம்மியாக தான் இருக்காரு. ஆல்கே இருக்கிறதுனால மீனுக்கு எதனா பிரச்சனை ஆனீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. பயங்கர நாஸ்தியாக இருக்கு. அப்படி போட்டு டேங்க் வந்து நான் கிளீன் பண்ண போறேன். அதை எப்படி பண்றேன் அப்படின்றத இந்த வீடியோல காட்ட போறேன். இதுக்கு தண்ணி மாத்தியே வந்து ஒரு 2-3 மாசம் இருக்கும். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. வீக்லி ஒன்ஸ் நம்ம ஒரு 20% வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கணும். கிளாஸை மட்டும் கிளீன் பண்ணிட்டு 20% வாட்டர் சேஞ்ச். இதை நம்ம கரெக்டா பண்ணோம் அப்படின்னா வேற வேலையே கிடையாது. வீக்லி 10 மினிட்ஸ் தான் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மாச கணக்குல நீங்க தண்ணி மாத்தாம இருந்தீங்கன்னா 1 hour வேலை வந்துடும். ஸோ அந்த 1 hour வேலை தான் என்ன எப்படி ப்ராப்பரா சேஞ்ச் பண்ணும் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் வந்து ஃபில்டரு ஹீட்ரு அதெல்லாம் ஆஃப் பண்ணிடலாம். ஹீட்டர் வந்து நேற்று தான் போட்டேன். ஃப்ளோரானுக்கு உடம்பு சரியில்லாமல் போய்கிட்டே இருக்கு. ஹம்பெல்லாம் பயங்கரமாக இறங்கிடுச்சு. அதனால் நேற்று தான் போட்டேன். லைட்டும் ஆஃப் பண்ணிருவேன். இருக்கட்டும், வீடியோவுக்கு அதுதான் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும். ஓகே, மீனை வந்து நம்ம வெளியே எடுத்து சுத்தம் பண்ணக்கூடாது. எப்பயுமே மீனை வந்து உள்ள வச்சு தான் சுத்தம் பண்ணணும். மேக்சிமம் உள்ள வச்சே வந்து சுத்தம் பண்ண பாருங்க. டேங்க்குமே வந்து நகர்த்தக்கூடாது. தொட்டியில இருந்து எல்லா தண்ணியும் எடுத்துட்டு தூக்கிட்டு போய் பாத்ரூம்ல வச்சு கழுவக்கூடாது. இருக்கிற இடத்துல தான் கிளாஸ் பொருள் இருக்கணும். இங்கேயே வச்சுதான் எந்த ஒரு டேங்கா இருந்தாலும் சரி. 2 அடியில டேங்க் இருக்கு அப்படின்னாலே வச்ச இடத்துல தான் கிளீன் பண்ணணும். சின்ன டேங்க் அப்படின்னா நம்ம மூவ் பண்ணி கிளீன் பண்ணிக்கலாம். பெரிய டேங்க் இருந்த இடத்துல தான் கிளீன் பண்ணணும். ஓகே, எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ கிளாஸ்ல இருக்க ஆல்கேவை வந்து முதல் சுத்தம் பண்ணிடலாம். ஆல்கே கிளீன் பண்றதுக்கு நிறைய அக்வேரியம் ஸ்க்ரப்பர் இருக்கு. ஆனால் நான் அக்வேரியம் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்றது கிடையாது. ஒன்று வச்சிருக்கேன், அது அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இல்லை, நல்லா அழுத்தி தேய்க்கிற மாதிரி இருக்கு. இதை வச்சு லைட்டா தேய்ச்சேன் அப்படின்னாலே ஆல்கே வந்துடும். இது வந்து புது நார், நம்ம உடம்புக்கு தேய்ச்சி குளிக்கிற நார் தான் இது. பழசு ஆல்ரெடி ஒன்று வச்சிருந்தேன். ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் எல்லாம் தேய்ச்சாதான் கழுவேன். எங்கே போச்சுன்னு தெரியல. அவசரத்துக்கு ஒன்று புதுசு எடுத்துட்டு வந்துட்டேன் வீடியோக்காக. ஸோ முதல் வந்து இப்போ ஆல்கேஸ் வந்து க்ளீன் பண்ணிடலாம். என் கையை கடிக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, உடம்பு சரியில்லாம தான் இருக்கு, கடிக்காது. இந்த 1 நிமிஷம் நல்லா தேய்ச்சி கழுவணுன்னுவாங்களே, அதுதான் வந்து நம்ம இப்போ செய்ய போகிறோம். நல்லா வந்து ஆல்கே எந்த இடத்துலலாம் நிறைய வருதோ அங்கெல்லாம் க்ளீன் பண்ணிக்கணும். லைட் எனக்கு மேலே தான் இருக்குது. அதனால் மோஸ்ட்டாக வந்து மேலே தான் எனக்கு ஆல்கே இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், டாப்பில் தான் ஆல்கேஸ் இருக்குது. இந்த வீக்லி ஒன்ஸ் 20% வாட்டர் சேஞ்ச் பண்ணணும். அதுதான் வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. அதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா இந்த உப்பு கரை வராது. ஸோ தண்ணி வந்து இங்கே மோட்டர் ஓடுறதுனால ட்ராப் ஆகுது. அதோட உப்பு கரை வெளியே இருக்குது. சரிங்களா. இப்போ நான் வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த இடத்துல தொடச்சிட்டே இருந்தேன் அப்படின்னா இந்த கரை இங்கே படிஞ்சிருக்காது. இப்போ க்ளீன் பண்ணுறது இது கஷ்டம். என்னைய மாதிரி பண்ணாதீங்க. 20% நீங்கள் வீக்லி ஒன்ஸ் மாற்றுறீங்க அப்படின்னா வேலை ரொம்ப மிச்சம். ஓகே, கீழெல்லாம் அந்தளவுக்கு ஆல்கேஸ் கிடையாது. அந்தளவுக்கு இல்லை, ஆல்கே கீழே கிடையாது, மேலே மட்டும்தான் இருக்குது. இது வந்து நம்ம இப்போ சுத்தம் பண்ணுறோம் அப்படின்னா ஃபுல்லாக இப்போ கலங்கலாயிடும். தெளிவாக வர்றதுக்கு 1 நாள் ஆகும். நான் இப்போ வேலை முடிக்கிறப்ப தண்ணி கலங்களாக தான் இருக்க போகுது. நாளைக்கு காலையில் அதுக்குள்ளே வந்து ஃபுல்லாக பியூர் க்ளீன் ஆகிடும். ஓகே, ஆல்கேவே இல்லை, சும்மா தான் தொடச்சிட்ருக்கேன். இந்த பக்கம் இருக்கும். பழைய லைட்டுக்கு வந்து நல்ல ஆல்கே வரும். அது பிளான்டட் லைட்டு டேங்கோட கொடுத்துருந்தாங்க. அது போயிடுச்சு. இப்போ புது லைட்டு போட்டிருக்கேன். இது பிளான்டட் லைட் கிடையாது. இதுக்கும் ஆல்கே வரும், பட் பழைய லைட் அளவுக்கு ஆல்கேஸ் இதுக்கு வர மாட்டுது. நல்ல விஷயம் தான் அது. ஓகே, ஓரளவுக்கு சும்மா தொடச்சிருக்கேன். ஏன்னா ஆல்கேஸ் அந்த அளவுக்கு இல்லை. இப்போ கண்ணாடியில் இருக்க ஆல்கேஸை தொடச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா உப்பு கரை போதான்னு பார்ப்போம். ஸ்டீல் நார் இருக்கு, ஆனால் கிளாஸ் பயங்கரமாக ஸ்க்ராட்ச் ஆகும் அதை வச்சு தொடச்சா. எங்களது வந்து தெருமுனையிலே ஆறு கடல் எல்லாம் இருக்கு. நல்லா வாட்டரில் சால்ட் லெவல் அதிகமாக இருக்கும், டிடிஎஸ் அதிகமாக இருக்கும். சரி, ஓகே, போல இது அப்படியே இருக்கட்டும். ஓகே, ஸோ ஆல்கேஸ் வந்து க்ளீன் பண்ணியாச்சு. பின்னாடி கொஞ்சம் ஆல்கே இருக்க மாதிரி இருக்கு. ஆல்கே இருக்கிறது பிரச்சனை கிடையாது. சரிங்களா. ஆல்கே இருக்கிறதுனால மீனுக்கு எதனா பிரச்சனை ஆனீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. பட் பார்க்க அசிங்கமாக இருக்கும். மீனுக்கு நல்லது தான் ஆல்கே இருந்தால். இந்த மாதிரி தொடச்சிக்கணும். எந்த ஒரு சோப்போ எந்த ஒரு கெமிக்கலோ யூஸ் பண்ணாமல் மீனை பாதிக்கிற மாதிரி எதுவும் நம்ம போடக்கூடாது. ஸோ வெறும்னே ஒரு ஃப்ரெஷ்ஷான நாரை வச்சு நம்ம வந்து ஆல்கேஸை க்ளீன் பண்ணியாச்சு, கிளாஸை க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதில் இருக்க வாட்டர் வந்து நம்ம எடுப்போம்.
ஸோ இந்த மாதிரி வந்து நான் 8 பக்கெட் எடுக்கணும். இது மொத்தம் 9 9.5 பக்கெட் வந்து பிடிக்கும். முழு பக்கெட் இல்லை, முக்கால் பக்கெட்டாக 8 தடவை நான் எடுத்துகிட்டு போய் ஊற்றணும். அது ஒரு அரை மணி நேரம் வேலை. இதுக்கு வந்து நான் 80% வந்து தண்ணி எடுத்துருவேன். நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு காட்டுறேன். எதுக்காக 80% எடுக்கிறேன், 20% விடுறேனே, அது அழுக்கு தண்ணி தானே. எதுக்கு அந்த அழுக்கு தண்ணி 20% விடுறேன் அப்படின்னா, அதில் வந்து குட் பாக்டீரியா இருக்கும். ஸோ மீனுக்கு வந்து கிருமி தேவை தான், நல்ல கிருமி மீனுக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ நம்ம ஃபுல்லாக எடுத்துகிறோம், 100% எடுத்துகிட்டு புது தண்ணி போடுறோம் அப்படின்னாலும் திருப்பி நல்ல கிருமி வந்து உருவாக தான் செய்யும். ஆனால் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக 100% வந்து நல்ல கிருமி உருவாகணும் அப்படின்னா ஃபுல்லாக வந்து ஒயிட் ஆயிரும், வந்து ப்ளூம் ஆகும். அப்படி ப்ளூம் ஆகிறத வந்து நம்ம பாக்டீரியா ப்ளூம் அப்படின்னு கூட சொல்லுவோம். ஸோ மீனுக்கு தேவையான கிருமி எப்படி இருந்தாலும் உருவாகும். பட் ஒரு சில மீனுக்கு 100% தண்ணி மாற்றணும் அப்படின்னா ஒத்துக்காது. 100% புது தண்ணி அப்படின்றது ஒத்துக்காமல் போகலாம். பாக்டீரியா ப்ளூம் அப்படின்றது அந்த ஒயிட் வாட்டர் அதுவுமே அசிங்கமாக இருக்கும். ஒரு 2-3 நாள் ஆகும் அந்த ஒயிட் வாட்டர் வந்து நார்மல் வாட்டராக மாறுறதுக்கு. அதனால நம்ம எப்பயுமே இந்த மாதிரி முழுசாக தண்ணி மாற்றுறோம் அப்படின்னா 80% மாற்றணும், 20% விட தான் செய்யணும். ஓகே, நான் 80% தண்ணி எடுத்ததுக்கப்புறம் திருப்பி ஆரம்பிக்கிறேன். தண்ணியை வந்து ஒரு 80% எடுத்தாச்சு, உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஆனால் இவ்வளோ தண்ணி மாற்றியும் வந்து இவர் பயப்படாமல் இருக்கார். மற்ற ஃப்ளோரான் இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் மூலையில் அப்படியே போய் நின்றுக்கும். இவர் கொஞ்சம் பயம் கம்மியாக தான் இருக்காரு. ஸோ தண்ணி எடுத்ததுக்கப்புறம் தான் பார்க்குறேன், இன்னும் பின்னாடி இருக்க கிளாஸில் வந்து ஆல்கேஸ் உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ இதுக்கு மேலே இந்த ஆல்கே வந்து நான் க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ புதுசாக ஆட் பண்ணுறேன் பார்த்தீங்களா வாட்டரு, ஸோ அதில் தான் இந்த ஆல்கேஸ் வந்து படியும். பட் நான் க்ளீன் பண்ண தான் போகிறேன். ஏன்னா புது வாட்டர் நான் ஃபில்டர் ரன் பண்ணேன் அப்படின்னா எல்லாமே கிளியர் ஆகிடும். ஸோ வந்து இந்த ஆல்கேஸ் வந்து நான் க்ளீன் பண்ண தான் போகிறேன். ஓகே, இது வந்து என்ன மாதிரி பண்ணாதீங்க, கவனமாக முன்னாடியே க்ளீன் பண்ணுறேங்க. நான் வீடியோ எடுக்கிற அவசரத்தில் லைட்டெல்லாம் மாற்றி ஆல்கே இருக்கிறதே தெரிய மாட்டுது. இது பின்னாடி வந்து கிளாஸுக்கு பின்னாடி வெளியே தூசி இருக்குதெல்லாம். ஓகே, எவ்வளோ இப்போ வந்து இதில் வாட்டர் மட்டும் ஆட் பண்ணணும். ஸோ நான் எந்த ஒரு வாட்டர் சோர்ஸும் கிடையாது, டப்பில் பிடிச்சிட்டு வந்து தான் ஊற்றணும். ஃபுல்லாக வாட்டரை நிரப்பிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ தண்ணியை வந்து ஆட் பண்ணியாச்சு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபுல் கலங்களாக இருக்குது, மண்ணில் இருக்க எல்லா அழுக்குமே வந்து கிளம்பி வந்துருச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஃபில்டர் தான் க்ளீன் பண்ணணும், சரிங்களா. எல்லா குப்பையும் 100% வாட்டர் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாலும் தண்ணி கலங்களாக இருக்க செய்யும், நம்ம சாண்டு இல்லைன்னா கிரேவல்ஸ் போடுறப்ப. ஓகே, இப்போ ஃபில்டரை வர மட்டும் நம்ம க்ளீன் பண்ணணும். பயங்கர நாஸ்தியாக இருக்குது. ஃபில்டர் நான் அடிக்கடி க்ளீன் பண்ணுறோம், ஒரு 10 days ஒன்ஸ் வந்து எடுத்து நான் ஸ்பான்ஸை க்ளீன் பண்ணுறேன். ஓகே, இதுக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு மெத்தடை நான் யூஸ் பண்ணுவேன். அப்படி போட்டு அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஓகே, 2 மிதி மிதிச்சேன்னா எல்லா அழுக்கும் வந்துடும். எதுலையுமே வந்து நம்ம சோப்பு யூஸ் பண்ணக்கூடாது. எல்லா வேலையும் வந்து முடிஞ்சிருச்சு. முன்ன இருந்ததோட குப்பை மாதிரி டேங்கை வந்து மாற்றியாச்சு நம்ம. ஓகே, ஹீட்டரு ஃபில்டரு ஸோ ரெண்டுத்தையுமே நம்ம போட்டுட்டோம். டேங்க் வந்து இன்னும் ஒரு 2-3 மணி நேரத்தில் வந்து ஓரளவுக்கு க்ளீன் ஆகிடும். அதுக்கப்புறம் மார்னிங் வந்து நல்லா ஃபுல்லாக கிறிஸ்டல் கிளியராக வந்து டேங்க் மாறிடும். அந்த விஷுவல் வந்து என்னால் இந்த வீடியோவில் ஆட் பண்ண முடியாது, ஏன்னா இப்போ எடுத்து முடிச்சிட்டேன். டேங்க் நாளைக்கு காலையில் தான் க்ளீன் ஆகும். பட் வீடியோ வந்து நான் இப்போ எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுவேன். இதே வீடியோவை வந்து ஷார்ட் வீடியோவை நான் யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுவேன். அதோட லிங்க் நான் கமெண்ட்டில் பின் பண்ணி போடுறேன். அந்த வீடியோ போட்டுட்டேன் அப்படின்னா அது ஒரு 2 நாள் கழிச்சு தான் போடுவேன். அதில் டேங்க் க்ளீன் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றத அப்டேட் பண்ணுறேன். இப்போ ஃபில்டர் வந்து இந்த அழுக்கு எல்லாத்தையுமே வந்து உறிஞ்சிடும், சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் நான் திருப்பி இந்த ஸ்பாஞ்சை வந்து நாளைக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணி போடுவேன். அவ்வளோ அழுக்கு இருக்கும், அதனால் நாளைக்கு ஒரு தடவை நான் இந்த ஸ்பாஞ்சை க்ளீன் பண்ணிடுவேன்.
ஓகே, ஸோ இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் வீடியோ பண்ண நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.